ஈரான் ஹோர்முஸ் நீரிணை மீது தனது கட்டுப்பாட்டை அமைதி ஒப்பந்தம் எட்டும் வரை தொடரும் என தெளிவுபடுத்தியுள்ளது. ஐநாவில் உள்ள ஈரான் மிஷன் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் விரோத செயல்களில் ஈடுபடாத கப்பல் ஹோர்முஸ் வழியாக செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவை ஈரான் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது கடந்த சில நாட்களாக நிலவி வருகின்ற நடைமுறைகளை அதிகாரப்பூர்வமாக்கும் வகையில் பார்க்கப்படுகின்றது. அதாவது பல நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் தங்களுடைய கப்பல்களுக்கு பாதுகாப்பான கடத்தல் அனுமதி பெற ஈரானுடன் மறைமுகமான ஒப்பந்தம் செய்து வருகின்றது. சமீபத்தில் சீனா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கப்பல்கள் வெற்றிகரமாக இந்த நீரிணையை கடந்து சென்றுள்ளன. பொதுவாக பயன்படுத்தப்படும் ஓமான் அருகில் உள்ள குறுகிய கடல்வழி தடங்களை தவிர்த்து தற்போது கப்பல்கள் வடக்கு பகுதியான லாராக் தீவு அருகே உள்ள ஈரான் கடல் எல்லைகளில் வழித்தடம் மாற்றி செல்கின்றது. இதன் மூலமாக கடல் போக்குவரத்தை ஈரான் கட்டுப்படுத்த முடிகின்றது. இதற்கிடையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு அனுப்பப்பட உள்ளதாக கூறப்படும் 15 அம்ச அமைதி திட்டத்தில் ஹோர்முஸ் நீரிணையின் சுதந்திர கடல் போக்குவரத்து முக்கிய அம்சமாக இடம்பெற்றுள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படாத நிலையில் இந்த முக்கியமான கடல் பாதையில் அதிகபட்ச கட்டுப்பாட்டை தொடர்ந்தும் பயன்படுத்தும் என்று ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது.